நான் தெரியல உனக்கு. நீ என்ன சொன்னீங்க அவங்கள? நீ வீட்டுக்கு போறதுல பாரு நீ. அவங்கள நீ என்ன நினைக்கிற? நாடால சொல்லி எவ்வளவு கூட்டுறது மொத்தம் எழுந்து வந்து ஒண்ணு ஒதுக்குவாங்க. நீ வரியா? எதிரா பஞ்ச பாண்டுறாப்பா இந்த சபையிலே இருக்கிறாங்கடா பாயும். நான் கொடுத்த பணத்தை வச்சுக்கின்னு சாப்பிட்டுங்கிறாங்களா? டேய் மொத்த பேருக்கும் வேலை கட் பண்ணதான் வேலைக்கு. ஏண்டா இவரு சொல்றது எப்படி தெரியுமா? இவரு நல்லா இருந்தா போதும், எதிராளி எப்படி குடிச்சவரா போனான்னு ஆகுது. ஒருத்தர் மனசுல அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்க கூடாது. நாம கெட்டு போனாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். உன் மனசுல நான் கெட்டு போகணும் நீ நினைக்கிறாப்பா? யாரு நீ நினைக்கிறான்டா? எந்த ஒரு பெண்ணுமே நம்ம கணவர் கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? அவர் மொண்டியா இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் நம்ம கணவர் நல்லா வச்சிருக்கணும்னு எல்லா ஒரு பெண்ணும் நினைக்கும். அது போல நீ உன் மனசுல நல்ல எண்ணம் கிடையாது. என் மனசுல இல்ல. ஆமா எண்ணம் கேட்ட தெரியுமா? எனக்கு தவறா சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். எண்ணம் கேட்டவன் அந்த கீழே பச்சை பால் குடிக்கிறவன் ஆட்டு தூத்துல தலையை முட்டிக்கினே சீல நாட்டா குட்டி விட்டாது. இவன் தான் முட்டி போட்டு முட்டி மோயிருப்பான். அப்படின்னா இந்த பையன் தான் ஆடு மாடு மேய்க்கிறவன். என்னுடைய சிறிய தந்தை வந்து காலமா பேசுற. ஏன் சொல்றா? உனக்கு அழுகு காலனில இருந்து ஏற்பட்டுச்சு. மாற பாண்டவர்
இப்ப சகாதவனை போய் சாத்திரம் கேட்கலாமா வாழாமா? யாராண்ட? சகாதவனாட அவனாண்ட போய் சாத்திரம் கேட்கறது உறுதி நான் சொல்றேன். ஏன்னா காதா எதிராக நான் பார்க்கக்கூடாது. ஆமா என்ன காரியம் சாயணும்னா காலை பிடிக்கணும், காரியம் சாஞ்சு போச்சுன்னா எட்டி குடி பிடிக்கணும். அதான் எனக்கு தெரியும். புரியுதா? இந்த நாடு எப்ப உள்ள நாடு அஸ்தினாபுரம். கருணாகரம் சொன்னாக்கா இந்த நகரம் வந்து என் நகரம். என்ன நகரம்? அஸ்தினாபுரி. இந்த அஸ்தினாபுரத்துக்கு தலைவன் 56 நாட்டுக்கு ராஜாவை நான் வந்து வரேன். எனக்கு எதிரி யாரா இருக்கணும் அந்த ஊர்ல. அதனால ஒண்ணு எதிராளி சாகணும், இல்லனா நீ சாகணும். என்னடா இது? இல்ல நான் என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க? எதிராளியாவது சாகணும், இல்ல நீயாவது சாகணும். ஏடா என்ன சாகடிச்சு தான் மொத்த பேர் இருக்கிறாங்க. சரியா? இப்ப அர்ப்பணா யாருன்னு நினைக்கிறீங்க? வந்தவன் யாரு? அற்ப நல்லடி ஐயாறு ஏன்னா வந்தவன் ஒரு அற்ப பையன். இந்த ராஜா முன்னாடி பேச தகாது. அதனால அவன் பேச்சு இந்த இடத்துல பேசாத. ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என் வார்த்தையை கேட்டு ஒழுங்கு மரியாதையா போயிடுவாங்க. நான் தான் சொல்லிட்டு போயிடுவேன். பஞ்சாயத்து பண்ணியிருந்தாரு வெள்ளம் சொல் பேச்சு எடுத்துக்கலனா மூஞ்சோ கண்ணோ தெரியாது, 2 பலால் கொடுக்கணும். ஏண்டா கொடுக்கலாம். ராஜா என்ன சொல்லுவாங்க பாக்குறோங்க. ராஜா வந்து ஒரு ராணியை போய் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. பொன்னேத்தி அடிக்கிறத கண்ணேத்தி. நீ நல்ல வார்த்தை சொல்ற. அவர் அடிக்காத பேசிக்கிறாரு, அதனால அடிக்க வைக்கிறீங்க. இப்ப என் வார்த்தையை கேட்டு ஒழுங்கு மரியாதையா எனக்கு விடை தந்து அனுப்பினார் ஆட்சி, இல்லைன்னா உனக்கு சொல்ல நம்ம பாண்டவரை அழிய வேண்டும். அதற்கு நானே போட்டெடுத்து சின்னமான ஒரு நாளை தேட போறேன். ஜாதகம் ஏது போறீங்க. அப்ப நீங்க கேட்டால் அவரே சொன்னாலும் என்னுடைய சிறிய தந்தை கண்ணபிரான் இருக்கின்றார்லவா, அவரு எப்படியாவது 4 பிரட்டிடுவார். போக வேண்டாம், அதை வார்த்தை கேளுங்களா. அவனை நம்பி போனா எனக்கு என்ன வரும்? உனக்கு
அந்த யமன் உலகம் ஏற்று வேண்டி மூடாமல் இப்போ எனக்கு மோசம் வரும் நாசம் வரும்ன்றியா பஞ்ச பாண்டவர் நாசத்தை தான் நான் இருக்கிறேன் எனக்கு மோசம் வரும் நீ சொல்றதுக்கு அவனை கூப்பிட்டேன் நான் இப்போ இவனுக்கு பாசமும் மொத்தமே யாரும் இருக்குது பாண்டவர் பக்கமா அந்த கண்ணன் பக்கம் தான் இவ்வளோ பேர் கொண்டவளை இவ்வளோ நம்ம வச்சுக்க தகுமா ஒரு பேர் விட்டுருந்தோம் அடிச்சு ஆத்தாவோட சேர்த்துறேன்னா உன் மனசுல நல்ல எண்ணம் இல்லைங்க கெட்டு போன எண்ணம் தான் இருக்குது சரிங்கா ஆமா ஏண்டி கெட்டு போன எண்ணம் இல்லையா ஒன்றும் இல்லைங்க என் பேச்சு கேளுங்க நல்லா வாழலாம் பாண்டவருக்கு உண்டான நாடு அவங்க குத்துருங்க நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அந்த சொத்து போதுங்க அத்தம் சொத்து நமக்கு தேவையில்லைங்க நீ என்ன சொத்து எத்தாந்துக்கிறேன் நான் கொப்பம் விட்டுருந்தா என்னது ஏய் என்ன எத்தாந்துக்கிறானாவா இவ யாருடைய பெண்ணு முதல்ல கேளு இவர் மட்டும் சொத்து வச்சுக்கிறாரு என்ன இவர் சம்பாதிச்ச சொத்து எதுனா இருக்குதா இல்ல இவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து தான் இருக்குது இல்ல நீ சம்பாதிச்ச சொத்து எதுனா ஒண்ணு கை காட்டு ஏண்டி இப்போ எங்க பாட்டை சம்பாதிச்ச சொத்து இது எங்க அப்பா கூட சம்பாதிக்கல பாட்டன் சம்பாதிச்ச சொத்து பேரனுக்கு சொந்தம் அந்த சொத்தை அழியாம பாத்துக்கிற ராஜா நான் இந்த சொத்து அவங்களுக்கும் உண்டு பாகம் உண்டு இப்போ உன்னை திருமணம் செய்த நீ என்ன கொண்டாந்துக்கிற என்னது ஒன்னும் இல்லாதவங்க ஏய் இவ யார் பெண்ணு பலராம சக்கரத்துடைய பெண்ணு பலராம சக்கரத்துடைய பெண்ணு அவன் என்ன குத்தான் சீர் வச்சா ஒன்னே இல்ல ஏய் ஏமாந்தா போதுன்னு ஏன் தலைமால காட்டினாடா இவளை யாரு இவ்வளவுதான் உன் போய் சொன்னா எல்லாம் காரி வாங்க யாரு சுபத்திரிய பெண் காரி தந்தாரு கொடுக்கல எங்க அண்ணா மட்டும் திருமணம் செஞ்சு வச்சிட்டாரா இவரு போனாரு பாரு அவமானப்பட்டு தான் வந்தாரு அதனால என்ன செய்தாரு என்னுடைய தந்தை சரி இவர் தான் அவமானப்பட்டாரு பேரரசன் நம்ம பெண்ணு நான் சொல்லிட்டு இவரு கொடுத்தாரு எவ்வளவு திமிரு இருக்கு பத்தியா ஏய் எவ்வளவு திமிரா என்னை பத்தி தாழ்வா பேசுறா பாரு ஏய் அவன் செல்வன் ஐவரா செல்வன் நீ என்னதான் சொன்னாலும் சரி பாண்டவரை கொள்வதற்கு சகாதான நாள் எடுக்க போச்சு
வைத்துக் கொண்டு நாம இருக்கலாம். ஆனாலும் உனக்கு இப்போது என்ன நேரம் தெரியுமா? என்னடியா என்ன விதி வந்து நேரம் போகுது. டேய் காலா இது என்னடா சொல்லுவேன் கட்டின கணவனை பார்த்து விதி வரும் நேரம். விதி வருமா? கொண்டாடி சாப்பிட்டு என்ன பார்த்துக்கிறீங்களா? அழிஞ்சு போடுங்க நீங்க. எவ்வளவு திமிரி போயிட்டு பத்தியா? இனிமேல் உன்னை சம்மானம் பார்த்தல விட விடாதுங்க. ஆடி விதி அது வந்து சாத்தூர் கிராமத்தை சேர்ந்த சாத்தூர் கிராமம் சரவணன் மரசெக்கு. இன்னும் சாத்தூர் கிராமம் சரவணன் மரசெக்கு செய்யக்கூடிய அத்தகைய நல்ல நேரத்திலே மாரியம்மன் கட்டை வாழ்த்தி 51 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அன்னாருக்கு எங்க குழுவின் சார்பாக நன்றி அந்த வணக்கம். இப்போ அவங்க அண்ணனை பத்தி பாத்துக்காரா? அவங்க அண்ணனாரா என் குடும்பம் தாரா இது போயும். ஆமா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டி உண்டாகிற யாரு? இவங்க அண்ணன் தான். இந்த கம்யூனிட்டி பையனா? ஆமா இவனாதான் கலந்து இப்போ சண்டி உண்டாகின குடும்பத்தை கெட்டாலே. இப்ப சண்டைக்கு நானா வரேன்னு சொன்னேன் இல்லையா? அவன் தானே சண்டைக்கு வாங்க கூப்பிட்டான். ஆமா திமிருக்கு அவனுக்கு. நீ நாடு போட்டு இருந்தா அவர் சண்டைக்கு வாங்க கூட்டு வர மாட்டாரு. நீ நாடு கொடுக்க மாட்டேன்னா சண்டை கை போடுன்ட்டு அப்ப கூட சொத்துறியா நாடு கொடுக்கறதுக்கு? நீ வயசு சொத்து இல்லையே. எப்ப எனக்கு அடங்க பார்த்தாலும் சமாளமா அது மத்தி பேசி வாசி மாயனும் எனக்கு எதிரி, நீயும் ஒரு எதிரி தான். ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் அடிக்கிறாரு. என்னது மாணி உதவாங்கி என்றால் பேரு மனம் இறங்கும். ஆனா அந்த நாய்க்கு இறங்காதுமா. யார் நாய்? யார் நாய்? பின்னால போற முன்ன போறமா என்ன கேக்குறாரு போனோம். எதிராளி உபலாவிய சென்று சகாதேவன் சாஸ்திரங்காக விடை கொடுத்தா நான் போயினே இருப்பேன். அதனால என்ன கேக்குறாரு? விடை விடை கேக்குறாரு. நான் சொல்ற மாதிரி கேளுமா. முடியல. அதாவது பெண்கள் அனுதினமும் போடுவது என்ன? ஜடை. ஜடை. ஆமா. இது என்னது? இடை. இடை. ஆமா. இது என்னது? தொடை. அந்த வடி எடுத்து குத்து அனுப்புறான். என்ன சொல்றான்? ஜடான்றான், இடன்றான், தொடான்றான், வடன்றான். ஓ இது அவனை கூட்ட வச்சுக்கிறான்.
இந்த 10 ரூபாய் தூக்கி நான் இவ்வளோ வேகமாக வந்தா டேய் அதுக்கு நல்ல மனசு இருக்குங்களா அது தலைப்பிடிச்சு அது வேகமாக கூப்பிட்டு ஏய் என் வார்த்தை கேட்க போறேன் இல்லையா கேட்க முடியாது கேட்காது அடுத்த வருஷம் நீங்க அதுல எடுத்துட்டு போங்க. நமக்கு வரத்து மொத்தம் சனி நாவே இருக்குதுடா. சரி நல்ல வார்த்தை சொல்லணும்னு பார்த்தோம் நீ சனின்னு சொல்லிட்டியா? என்னங்க பண்ண இதுவே சம்சாரமே என் பேச்சு கேட்காம கேட்கலனா? எதிர்த்து பேசியிருந்தா என் மகர நேரம் தூக்கி போட்டு நக்கிருப்பேன் நறுக்கி இருக்குன்னு சொல்லு. நெருக்கிட்டு இருப்பேங்க ஏன்டா என் வாயை கலப்புற? அதேதான் போச்சு ஏய்த்து போய் கைத்துல மாட்டுதுங்க மாட்டோம். கைத்தை அத்து போறேன் இரு. ஆ, ஏய் ஓ, என் மனைவி சொல்லலாம் கேட்க மாட்டேன். ஆ, என் மாமா என்ன சொன்னார்? மாமா என்ன சொன்னா மாமா வாக்கு மருமகன் போக்கு வருமான போக்கியா? ஆமா கட்சி வரைக்கும் அவர் வாக்குதான். ஆமா அதனால ஆ. சகாதேவனை பார்க்கறது புறப்படு போலாம் உண்மைதான். ஆ. ஆமா. ஆ, தூக்கு என்ன சொல்ற? உபலாபி போட்டுங்க ஏய் அது என்ன சாயங்கால வாசனா தூக்கு ஏய் ஓ. போங்க. ஐயா நான் சொல்லாது. நான் அடிக்க போங்க. ஐயா நான் சொல்லாது.
என்றால் இன்னும் பருகூர் கிராமத்தை சேர்ந்த பருகூர் லட்சுமணன் பருகூர் கிராமத்தை சேர்ந்த லட்சுமணன் சொல்லக்கூடிய அத்த பெரியாரானவர் எல்லா நேரத்திலே மாரியம்மன் தெருக்கூத்து நாடாளுமன்றத்துக்காக 51 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அன்னாருக்கு நடிகர் வணக்கம். சபையிலே வந்தவர் இன்னார் இனியார் என்ற விளக்கமா சொல்ல தெரியும். சந்திர குலத்திலே சுந்திரம் போல அவதரித்தவர் 3 பேர். திருதராட்டித மகிவர் 1, பாண்டி மன்னர் 2, விதிராழ்வார் 3 பேரிலே பாண்டி மகாராஜனுக்கு முத்து போல 5 பிள்ளைகள். அதிலே சகாதேவர் அல்லது சகாதேவ சிகாமணி என்று தெரிவிப்பார். அப்படி இருந்தாலும் என் பெருமை தெரியுமா? அது என்ன தெரியுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் காவியம் கிரந்தம் நன்னூல் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நூல்களை சிக்கர வாசித்தவன் அறியே. நீங்க ஆமா. சாஸ்திரம் என்பது அனைவருக்குமே பொது. ஏன் எதிரியா இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வரக்கூடிய பெரியவரை ஐயா வாருங்கள் மரியாதை கொடுத்து சாஸ்திரத்தில் இருப்பதை சிக்கர வாசித்து சொல்லுவேன். அதை உள்ளது உள்ளபடியாக கரெக்டா சொல்லுங்க. ஆமா. அது ஏன் எதிரியா இருந்தாலும் அவன் நல்லது செய்திருப்பான், கெட்டது செய்திருப்பான். நல்லது செய்வதற்கும் பொது, கெட்டவர்களுக்கும் பொது. சாஸ்திரம் என்பதே பொது. அது போல பெருமை என் பெருமை. யாருக்குன்னா வருமா? அது மட்டும் தானா? ஆடையாபரண பார்த்தனையா அழகாய் பூஜங்கள் துண்ணே
நீ பாட்டு தலையாட்டிக்கிறா ஏதோ சொல்றாரு மாமான்னு நினைச்சுக்கிட்டு மச்சான் கேட்டுக்கிறான். என்ன கேட்க பாருங்க இல்ல கூடுமா கூடாதா கோவிந்தா கோபாலா அப்படின்றிய எதை விட எதை கூட்டுறது எதை விட எதை சேகரித்து அது எனக்கு தெரியும். பதவி கொடுக்குறியாமா அதனால இதுல எடுத்து போய் அதுல கூட்டணுமா அதுல எடுத்து போய் இதுல கூட்டணுமா அது எனக்கு தெரியல அத கேக்குற கூடுமா கூடாதா என்ன கூடுமா கூடாதா இன்னும் வந்து எதை கூட்டணும் அப்படின்னு கேக்குற அது செஞ்சாங்க எப்படின்னா எனக்கு கல்யாணம் செய்தாங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆமா என் ஊரு நான் ஊரு இளநகர் உத்திரமேரூர் பக்கத்துல எங்க மாமியார் ஊரு என்ன ஊரு பக்கத்திலேயே தான் நேத்து பார்க்க இல்லப்பா பக்கத்திலேயே மேல்மா அங்க இருந்து அவர் மேல்மாவில் இருந்தார் எங்க மாமனார் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டு புது மருப்பு இல்லையாச்சா இங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு போனாரு மருப்புல வந்து மாமியார் வீட்டுக்கு போறேன்ல. ஆமா மாமியார் வீட்டுக்கு போன உடனே மாமியார் என்ன செய்தாங்க 2 நாள் சமைச்சு போட்டாங்க. நல்லா சமைச்சாங்க. நல்லா மாப்பிள்ள வந்துக்கிறாரு புது மருப்புல மறு விடுறதுக்கு நல்லா குஞ்சு கிஞ்சி ஆச்சு போட்டு நல்லா இட்லி ருப்பி மாவு சுட்டு போடாங்களா? அது என்னவா இட்லி ருப்பி மாவு அது சுட்டு போடாங்களா புது மருப்புலையா? அப்படி இல்லப்பா எதுமா மாவு எடுத்து இட்லி ஊத்தி போட்டாங்கன்னு சொல்லுங்க. மாவு ருப்பி இட்லி சுட்டு போடாங்களா? அது நீ சொல்ல ஒரு சந்தோஷம் வந்துச்சுப்பா. 2 நாள் செய்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகல எல்லாம் தெரியல எனக்கு. 2 நாள் செய்தாங்க. 3ஆம் நாள் போட்டு இருந்த காய்கறி பதார்த்தம் மொத்தம் காலி ஆகி போச்சு. புது மருப்புல மொத்தம் ஆகி போட்டாங்க. காலி ஆகி போச்சு. மாப்பிள்ள வந்துட்டாரு காய்கறி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க சந்தைக்கு போகணுமே சந்தைக்கு போனதான் காய்கறி வாங்கியாத்தியா? அதுக்கு முன்ன சந்தைக்கு போனதான் வாங்கிடலாம். ஆமா இப்பதான் தெருமாலியே நடமாட வண்டியா மார்க்கெட் ஆச்சு. மார்க்கெட்டுக்கு போய் கடையில் வாங்கினாங்க. கடையில் வாங்கி இப்போ எல்லாம் இதுல வருது டெம்போ இதுல வருது குட்டியான வருது ஆட்டோவில் வருது. நம்மளாவது ஆகி போ கத்தி இந்த கண்ணு ரத்த செத்து கை காலெல்லாம் ஆட்டம் குத்து போகுது. ஆனா இந்த வண்டி வந்து நல்லா வந்து அதை இறக்கி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அது பாட்டுன்னு கத்திரிக்காய் மரக்காய் வீட்டு வாமா 1/2 கிலோ 20 ரூபா 1/2 கிலோ 20 ரூபா 1/2 கிலோ 20 ரூபா வாங்கம்மா அந்த வேலையை செய்யலாம். அப்படி நடமாட வண்டியா போச்சு. அதுக்கு முன்ன சந்தைக்கு போனதான் சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகணுமே அப்படின்னு மாமியார் யோசனை பண்ணிக்கிறாங்க. மாமியார் எங்க மாமனாரு கொஞ்சம் வயசானவர். முடியாது அவர் வயசான இட்டுமா முடியாது அப்படின்னு இவங்க கொஞ்சம் மாமியார் கொஞ்சம் நீர் ஓட்டமா அறியாத்தா இருக்கும். சின்ன வயசு போலப்பா. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க மறுப்புள்ள சந்தைக்கு போய் வரலாம் வரையான்னாங்க அப்படின்னு மாமனாரை விட்டுட்டு ஒண்ணுக்காரங்க மறுப்புள்ளையா? நீ என்ன சொன்ன மாமியார் கூப்பிடுறாங்கன்னா போவாது நிக்க முடியுமா? அது அப்படி புது மாமியார் ஆச்சு. புது மாமியார் ஆளு கொஞ்சம் நீர் ஓட்டு பாக்குறாங்களா? அவங்க வர நல்லா மாடி நாடமா பொருத்தமாக்குறாங்க. அது கொஞ்சம் அப்படி பத்தியாடுற நல்லா இருக்காது. சும்மா சப்பாடு மாதிரி கிடக்காது. மாமியாரை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அடாப்பா எல்லாம் கல்யாணம் பண்ண பார்த்தா கல்யாணம் பண்ணவங்க பார்த்தா மாமியாரை பார்த்து கல்யாணம் பண்ண ஆசாமி யாருன்னா நீ தான் போகுது. சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போலாம் மறுப்புலன்னாங்க. சொல்லிட்டு நானு மாமியாரும் சந்தைக்கு கிளம்பணும். நீ உங்க மாமியார சந்தைக்கு போறீங்க. உத்திரமேரூர் பக்கத்திலேயே மானாவதி சந்தைக்கு போறீங்க. சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கணும். காய்கறி வாங்கிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு பார்த்தா அருமையான படம் ஒண்ணு போகுது. படம் சினிமா படம். என்ன படம் தெரியுமா? காதல் வாகனம். காதல் மகனகாரா சார். என்ன படம் என்ன காதல் மாதாப்பேட்டை அண்ணா நகர் சொக்கலிங்கம் வசந்தி. இதோ காமணிக்கு 25 ரூபாயும் அகத்தியருக்கு 25 ரூபாயும் ஆக 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அண்ணாருக்கு நன்றி கடந்த வணக்கம். அப்படியே மாமியாரோட சினிமா பார்க்கணும் ஆசையா தானே இருக்கா? மறுப்புல சினிமா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. காதல் வாங்கணும் 2 பேரும் போகணும். காதல் வாழ்க்கை கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமா
அண்ணா நீ நம்ம காதல் கோட்டை கேள்விப்பட்டுக்கிற காதல் வாகனமா படம் அண்ணா நீ காதல் வாகனம்ன்றியா சரி சொல்லிட்டு நான் எங்க மாமியாரும் மேட்னி ஷோ ரெண்டு பேரும் சினிமா பார்த்தோம் சினிமா பார்த்துட்டு காய்கறி வாங்கிக்கணுமா கூடையில வாங்கிக்கிறோம் கூடையில வாங்கிக்கணும் தூக்கினேன் நடந்தே போனோம் நடந்தே வரைக்கும் வீட்டுக்கு நடந்தே வந்த பாரு வர வழியில அங்க தேட்டர் என்ன கிராமம் இருக்குது தேட்டர் இருக்குது மேல்மா பாக்கத்துல அந்த தேட்டராண்ட ஒரு பாயடைஞ்ச மண்டபம் ஒரு பாயடைஞ்ச மண்டபம் பழைய மண்டபம் வந்துக்கிட்டே பாரு போயிட்டு போச்சு இருட்டி போச்சு வழி தெரியல எப்படி போறதுன்னு எங்க மாமியார் என்ன சொன்னாங்க மறுப்புல நம்ம வீட்டு போய் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த மண்டபத்தில படுத்துட்டு போலாம் அப்படின்னு எங்க மாமியார் சொன்னாங்க புது மருப்புல பார்த்து பொண்ணு குத்துட்டு வீட்டை போய் என்ன பண்ண போறேன் கேக்குறாங்க என்ன அநியாயம் அப்படின்னாங்க என்னமா அக்கா நக்கு மாலிமாக்குது சரி சொல்லிட்டு என்ன பண்ணோம் கூடை இறக்கி வச்சோம் கூடி யாருக்கு எங்க வச்சீங்க கீ வச்சிட்டோம் அண்ணாண்டே எங்க மாமியார் கூடைக்கு அண்ணாண்ட மாமியாரு இன்னாண்ட நானு கூடைக்கு இன்னாண்ட நீ நானு நடுமயத்துல கூடக்குது அப்படியே தூங்கினே இருந்தமா தூங்கினே இருக்கிறீங்க நல்ல ஒரு நேரம் இருக்கும் நல்ல நேரத்துக்குலாம் 12:01 இருக்கும்பா அண்ணாத்தியே எனக்கு தூக்கம் வரல புது மாப்பிள்ளையாச்சே ஏன்னா நீ வந்து மாமியார் பார்த்து தானே பொண்ணு காட்டினா மாமியார் சோக்குதுங்க உள்ளத்துல ஓடிங்குது அதுதான் படம் ரீல் வர்ற மாதிரியா எனக்கு தூக்கம் வரல கை கால்லாம் முறுக்கலாக்குது என்ன பண்றது எப்படி செய்து அப்படி யோசனை பண்ணுங்க பாரு டக்குனு கேனு காட்ட வரியா என்ன நீ இந்த கதை சொல்லும் போது அப்படி திருப்பி போங்க ஆமா உடனே என்ன பண்ண அப்படியே டக்குனு அப்படி முறுக்கினு அப்படியே என்ன செய்த கூடுமா கூடாதா அப்படியே முறிக்குது நீ அப்படியே தூக்கண்ல அப்படியே சொல்ற மாதிரி கூடுமா கூடாதான்னு அப்படியே ஒரு சொல்றேன் அப்படியே சொன்ன மாதிரி அவரோட வரலாம் சொன்ன உடனே எங்க மாமியாரு இது போச்சு மாமியார் காதல அது நான் போச்சு விட சாமர்த்தியசாலி அடங்குது அவங்களுக்கு ரொம்ப நாளா ஊ மேல நீர் ஓட்டுமா மேல ஒரு கண்ணோட்டங்குது ஆமா என்ன பண்ணாங்க மாமியார் வயசானவராச்சு மறுபடியும் அவங்க சொன்னாங்க பட்டுனே குடியத்தா குடிக்கோ மாமியாரு கூடியத்தா குடிக்கிறாங்க கூடியத்தா நடுமத்தை கூட இருக்குது அந்த கோலையத்தா ரெண்டு ஒட்டிக்கும் அது போல எங்க மாமியார் நானோடி அதனால ஒட்டி கூடிங்க அதனால தான் கூடுமா கூடாதா கோவிந்தா கோபால சொல்றதா அதுக்குதான் இதை கேட்கறதுக்கு வந்தீங்க பெரியவரே இத சொல்லும்போது எங்க மாமா ரொம்ப சிரிப்பா வரும் ஐயா பெரியவரே ஐயா சொல்லுங்க மகாராஜா அவர்தான் ஏதோ சொல்றாருன்னு பார்த்தா நீங்களும் வந்திருக்கீங்களே இல்ல கூப்பிட்டாரு வந்தா நீ வந்த பாடு எங்க ரெண்டு பேரை விட ஆமா எங்களோட ரொம்ப அனுபவசாலி எங்க மாமா வித்வான்பா அந்த அளவுக்கு அனுபவத்துல சும்மா சொல்லக்கூடாதுப்பா கலந்து வந்துக்கிறாரு குறுங்குயல் ஆசிரியர் ஆமா வித்வா பெரிய மனுஷன் எங்க கதை கொடுங்க உங்க கதை எப்படி அப்படி இருந்தாலும் எனது ஆடையாபரணம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் யாருடையது யாரு என் அண்ணன் பிள்ளை அபிமன்னனுக்கு மச்ச நாட்டை ஆளக்கூடிய யாரு விராட மன்னர் மகள் உத்தரிய திருமணம் செய்து வைத்ததினால் உபலாயப்பட்டினம் சீதனமாக கொடுத்தா ஒண்டி கொடுத்தனமா அங்கதான் இருக்கிறோம் ஒண்டி கொடுத்தனமா படம் குளிக்கிறீங்க ஆமா பைபாஸ்ல இருக்கிற மாதிரி அப்படி இருந்தாலும் எப்ப காலி பண்றாங்களோ அப்ப காலி பண்ணிடணும் இது என்ன சபை தேவ சபை தெய்வீக மந்திர வைபாடு ஆகட்டும் 10 மாதம் சுமந்து
எல்லாம் சுமந்து கொண்டிருக்கும் என் இருதயமே நமக்கெல்லாம் முதல் தெய்வம் யார்? நமக்கெல்லாம் முதல் தெய்வம் தாய் தான். 10 மாதம் உலகத்துல ஒரு மனிதருக்கு முதல் தெய்வம் கடவுள் யாருன்னா தெய்வம் தான். நெத்தி வேர்வை சிந்த ஆமா இந்த பூமியிலே 10 மாதம் மெத்த வேதையோடு சுமந்து பெற்றெடுத்த தாய் தான் இந்த உலகத்துல ஒரு மனிதரா பிறந்தவர்களுக்கு தெய்வம். அதன் பிறகுதான் வந்து கடவுள் எல்லாம். அதான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அடுத்தது தெய்வம் நம்மை மார்பின் மீதும் தோளின் மீதும் தூக்கி வளர்க்கின்றாரு. பிதான்னா அதாவது தந்தை. அப்பா. தந்தை தான் இரண்டாவது தெய்வம். ஆமா. மூன்றாவது தெய்வம் கல்வி ஞானம். கல்வி போதிக்கக்கூடிய குரு. அனைத்தையும் ஓதக்கூடிய குரு அவர் தெய்வம். நான்காவது தெய்வம் நமது மனசாட்சி தான். நம்முடைய இருதயம் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான மனசாட்சி. சந்தோஷம் என்றாலும் சரி மனசாட்சி இருக்கிறது தான் தெரியுங்க. மனசாட்சியே இல்லாத பேருக்கு. ஆமா. நடமான போட மாதிரி இங்க அங்க சுத்திக்கின்னு ஆமா இப்படி அப்படி பாத்துக்கின்னு ஒத்ததை வாங்கிக்கின்னு போட்டுக்கின்னு இப்படி போற ஆளுங்க என்ன தெரியும் போகுது. என்னப்பா செய்வது? மனிதாபிமான ஒருவருக்கு சந்தோஷம் என்பதும் துக்கம் என்பதும் சுமந்து கொண்டிருப்பது எது? அதாவது இருதயம் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான மனசாட்சி. ஆமா அது நான்காவது தெய்வம். ஆமா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் சாஸ்திரத்தை படித்து விட்டோம். சிறிது நேரம் உங்கள் ஞான திசையில என்ன தெரியுது? யாரோ பெரியோர் ஆசிரியர் தெரியும். பெரியோர் தரிசனம் கிடைக்கும் போல் உங்க ஞான திசையிலே கருத்து கணிப்பே தெரியுது. ஆமா. யார் வேணாலும் பார்க்கணும். அமர்ந்து பார்க்கலாம். அமருங்க. இந்த உப்பலா என்னடா இவ்வளோ பிடிக்குது? ஐயோ என்ன பண்றது எல்லாம் அப்படியே ஒரு இருட்டாது. அது மொத்தம் இருட்டாகுது. ஒரே இருளாண்டி போகுது. என்ன பண்றது? என்ன பண்றது? எல்லாம் இருட்டாகுது. ஓ இந்த உப்பலாத்துக்கு வந்துட்டோம். இங்க 4 இருப்பானுங்க. பஞ்சாப் பாண்டவர் 5 பேர். ஆமா அங்கதான் இருப்பாங்க. நம்ம போற வேலை மட்டும் இருந்தா வேலை முடிஞ்ச மாதிரி. சகாத மகாராஜா இருந்தா வேலை முடிஞ்சா மாதிரி வச்சுக்க. ஐயோ ஐயோ வேணாம் ஒரு வேலை. என்ன வேலை? போய் பார்த்துருவோம். யார் இருக்கிறாங்க? நான் போய் பார்க்கணுமா? இங்க போய் பார்த்து சகாதா மட்டும் இருந்தா என்னன்னு சொல்லு. சகாத மகாராஜா மட்டும் விட்டு சொல்ல. மீது 5 பேர் இருந்தா 5 பேர் அந்த குண்டாச்சி சொன்னாங்க. யாரு? அதான் அந்த கம்பெனி பையன். அப்படி மகாராஜா மஞ்சு போறேன் போய் பாக்கட்டா. மெதுவாடா. ஐயோ மகாராஜா
என் முன்னாடி அடிச்சாம்பா. மகாராஜா வா வா, நான் ஒன்றும் சரியா போய் நான் பார்க்கலாம். நீ வா. ஐயோ இன்னும் ஓடுறிய நீ. ஏதோ மகாராஜா, நான் ஏன் ஐயோன்னு கேட்டேன். நீ உஷாராகிறியான்னு நான் பார்த்தேன். மகாராஜா 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 மகாராஜா, இப்ப நீ எதுக்கு நீ ஓடனியா? ஓ பீமன் சொல்ல, ஏதோ ஒரு ஊமை பையன் போறான். ஊமன்னா நான் எங்க பீமன் சொன்னேன். ஊம் பையன் அங்கே போறேன். வா பீமனா இல்ல வா. ஊமதான் போறான். பீம மகாராஜா இல்ல. மகாராஜா போய் பார்த்தேன். நான் ஏன் வரேன்னு எல்லாம் பயப்படுவோம். ஏன் சாமாத்தியம் தெரியாத உனக்கு? என் சாமாத்தியா வாய மூடு. உன் சாமாத்தியத்தை என்கிட்ட கேட்டான்னு தெரியும். உன் சாமாத்தியம் உன் மொண்டாட்டி கேட்டா தெரியும். ஏன் சாமாத்தியம் என் மொண்டாட்டி கேட்டா தெரியும். அண்ணன் சாமாத்தியம் வேணும். யாரு யார் சாமாத்தியம்? உன் சாமாத்தியா என்ன தெரியும் உனக்கு? தெரியாது. ஏய் என் சாமாத்தியம் நினைக்கிற வாங்க. ஏய் ஓ இந்த பாண்டவர் 5 பேரு. பாண்டவர் 5 பேரு. பாண்டவர் 5 பேரு. என்ன மெதுவானா? இல்லடா எவனா சத்தம் கேட்டு ஒம்பாது உசாரு. பாண்டவர் 5 பேரு. பாண்டவர் 5 பேரு. 5 பேர்ல தர்ம மகாராஜா சுலமா ஏமாத்திடுவேன். அர்ஜுன மகாராஜ் சுலமா ஏமாத்திருவேன். நகுல சகால சுலமா ஏமாத்திருவேன். ஆனா என்னது பீமனை பார்த்தா உக்காஞ்சிக்கிறோம். 10 பேர் பயப்படுவாங்க. யாரு? ஐயோ ரொம்ப பீமா தெருவோடியா வரானு எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? பீமன் தான் வரானு தெரிஞ்சு வச்சா பீமன் தான் வர தெரிஞ்சா என்ன செய்வேன்? இல்ல பீமன் தான் வரான்னு சண்டைக்கு ரெடியா இருக்குன்னு சொல்ல ஒரு ஓடி வரான். இல்ல ஓடி போய் என்ன பண்ணுவ? இப்ப நீ ஓடி போய் பெட்டு மேல படுத்துன்னு வச்சுக்க. அந்த ஒதுல 3 மணி நேரம் ஆகும். ஓடி போய் பெட்டு மேல பார்த்துட்டா 3 மணி நேரம் ஆகும். ஒதுல நடக்க கண்ணு தெரியாது. உதாரணம் சொல்ல
சொல்லுவாங்க சொன்னார்ல அது எதிர்க்கு என்ன சொல்லலாம் என் வாயை நீ தான் சொல்ல எனக்கு தெரியல இல்ல இவ்வளவு நேரம் இல்ல நீ தான் சொல்ல இல்ல நீ தான் சொல்ல இல்ல நீ தான் சொல்ல நீ தான் சொல்லு காது வாங்கினதாண்டா ஏய் இதான் மானங்காட்டம் ஊருக்கு பெரியவன்னுவாங்க ஒண்ணு மானங்காட்டம் இல்ல அவனு சொல்றான் டேய் நீ போ ஆமா போய் பாத்துடா போ போறேன் டேய் மெதுவா மெதுவா போறேன் மெதுவா போறேன் நீ பாத்துக்கிட்டு ஒழுங்கா சொல்றா உத்தாரா போடா ஏய் வந்தா வாடா ஐயோ ஐயா சுவாமி இவர் யார் தெரியுமா இவர் தான் ராணிப்பேட்டை குறிகாரன் ராணிப்பேட்டை குறிகாரன் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது என்ன பார்த்தா அப்படியே தெரியுது தெரியுதா சொல்றா என் சாமான் என் சாமான் எஜமா ஐயா என் சாமான் அவர் என்ன சொல்ற பத்தி உங்க சாமானம் நான் கிட்டடா நம்ம கிட்டலாம் மாடா சொல்லலாம் மாடா பட்டுன திரும்புடா அப்படி அங்க பாரு அங்க பாருடா பட்டுன்னு வரணும் அப்படி திரும்பு திரும்பி நான் கேள்றா மகாராஜா இன்னும் கிட்ட வா நான் மகாராஜா கிட்ட வா அப்படி வா நில்றா பட்டுன அப்படி திரும்பு மகாராஜா நான் யார் தெரியுமா யாரு நான் தான் காவலி எலி காவலி காவலி எலி ஒரு காட்டு எலி இல்லையா காவலி எலியா மூணு பேர் என் சாமான் சொல்லுப்பா யாரும் புது குரல் வந்து கேட்டுத யாரும் என்னை நாடி வரவில்லை காவல்ல நீ ஜாக்கிரதையா இருக்கியா யாரும் என்ன கூப்பிட்டாங்களே யாரும் வரலப்பா தாம்பி தாம்பின்னு சொல்லி யாரும் என்னை யாருப்பா கூப்பிட போறாங்க யாரும் இல்ல அந்த தனிமையா இருக்கிற என்னிடத்துல யார் வர போறாங்க இல்ல யாரும் குரல் கேட்டுது எனக்கு யாரும் வரலப்பா சரி வரலையா சரி நீ இருப்பிட போய் வரியா போட்டா போய் வா நான் பேச்சு நான் ஒண்ணும் இல்ல என் சாமான் சொல்லுப்பா போட்டா சொல்லு போரே நீதோ போரே நீதோ நீதோ போரே நீதோ பட்டா உள்ள போரே நீதோ பட்டா உள்ள போரே நீதோ பட்டா உள்ள போரே நீதோ பட்டா உள்ள போரே ஒட்டோ உள்ள போயிட்டு என்னப்பா செய்ய போற நாஸ்தாவுக்கு போரே நாஸ்தாவுக்கு மகாராஜா அது தெரியல யார போறவங்க யாராவது தெரியல போறவங்க
பையன் என்ன என்ன வாழ வைக்கிறானா ராஜாவா ஏன் அப்படி பண்றா? என்ன போதும் பாக்குறா பையன் நான் வாங்கிக்கிறா பாத்துக்க அது மாரியாத்தா அப்படிதான். எல்லாம் எனக்கு வாக்கு மொத்த தீம்பு தான் வச்சாயா என் அண்ணி வாங்கிட்டு போறவங்க ஏய் வாங்க ஓ இருட்டு விடு என் நாட்டு மக்கள் தானே பேசினா பேசிக்குவாங்க இல்ல ராஜா பணம் என்னதான் இருக்கு போகுது உங்க நாட்டுல எப்படியாப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க பாரு. இந்த நாட்டையே தான் பெருமையே. ஏய் ஓ போய் பார்த்தே இல்லையா பார்த்தா ஓ போய் பாக்குறோம் பாரு. யாருக்கு இருக்கு வந்த வேலை என்னடா மகாராஜா மகாராஜா 5 பேர் யாரும் இல்ல. யாரு அப்பா ஆயிடுது ஓ நம்ம வந்தோம் நம்மளுக்கியா எவனா வரப்பா சந்து பொதுலுது நான் பாத்துக்கிறேன். உனக்கு கையில வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இதா சந்தனம் ஒரே கட்டி குத்தி போடுறேன். பக்காதான் வைக்கிறேன் அவர் மட்டும் தனியா இருக்கிறா? சாப்பாடு டேய் வந்த வேலை சுலமா முடிஞ்சு போச்சு ஆமா. டேய் சீக்கிரம் சாத்திரம் கேட்டுட்டு ஏய் நாட்டுக்கு போனோம் போனோம். இப்பா நானே போனா ஒரு மரியாதை இருக்காது மரியாதை இருக்காது. அவனுக்கு நான் என்ன வருவேன் என்ன வருவேன்? சொல்லுப்பா என்ன வரும்னா நீயே சொல்லு பாரு இது அண்ணா என்னது சொல்றேன் அண்ணன் சொல்றது என்னக்கா? அவர் அண்ணன் இவர் தம்பி அதான் சொல்லுங்க. என்ன அண்ணா? அண்ணன் சொல்லிட்டேன். டேய் ஓ என்ன அண்ணா ஏங்க நீ பெரியப்பா பையங்க நீங்க டேய் ஓகே பையன் இப்படி சாப்பி மாட்டீங்க கும்பிரு இருந்தா பாரு என்ன ராஜா போய் சொல்லாமா சொல்லக்கூடாது. சபையில என்ன பேசணும் என்ன தப்பு பாத்தி ஆடியில பாரு மகாராஜா. ஏய் அவருக்கு பெரியப்பா பிள்ளை பெரிய நான் படிக்க தெரியாத என்ன பண்றது சொல்லலாம். அவருக்கு நீ பெரியப்பா பிள்ளை போதுமா? டேய் நீ சென்று அஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதன மகாராஜா வந்திருக்கிறாரு உன்னை பார்க்க அப்படின்னு போய் சொல்றேன் போறியா போயா போயா ஓ போறேன். மெதுவாடா ஐயா உங்களை பார்க்கணுன்ட்டு அஸ்தினாபுரத்துல இருந்து உங்க பெரியப்பா பிள்ளை துரியோதன மகாராஜா வந்திருக்கிறார். துரியோதன மகாராஜா வந்திருக்கிறார். என்னடா இது? உங்களை பார்க்கணும்னே வந்திருக்கிறாரு. அஸ்தினாபுரத்திலிருந்து ஆமா எனது பெரிய தந்தை பிள்ளை வந்திருக்காருங்க. 56 தேசத்திற்கும் பேரரசர் என் அண்ணன். அண்ணன் அவர் என்னை காணும் பொருட்டு வந்திருக்காருன்னா சரி. வந்தவன் இருக்கிறது வயதிலேயே பெரியவர். வந்தவரு வயதிலே பெரியவர். 56 தேசத்திற்கு ராஜா எதிர் சென்று அழைத்து மரியாதை கொடுக்கத்தான் வழக்கம். போலாமா? புறப்படி. அண்ணா தம்பியா எனக்கு தந்தானா அது எனக்கு தந்தானா ராஜா 56 தேசத்துக்கு ராஜா. அண்ணா தங்கள் பாதத்திற்கு சகாதேவன் நமஸ்காரம் அண்ணா. நல்லா குழந்தை அண்ணா குழந்தை
தம்பி அண்ணா ஐயோ ஐயோ என் தம்பி பாசத்தை பாத்தீங்களாயா இந்த அண்ணன் டேய் ஏண்டா அண்ணன் வந்துக்கு உட்கார வைக்கலாம்டா டேய்டா அண்ணா பாத்தியா அண்ணா வந்திருக்காரு சும்மா இருக்கலாமா இருக்கக்கூடாது. பெருமள இருக்கலாமா இருக்கக்கூடாது. அண்ணா வாங்கண்ணா அமருமா டேய் என் சிம்மாசனங்க வேர்க்குண்ணா இதுவரை என் சிம்மாசனா என்னண்ணா செய்வது நான் படுத்து என் தலையை ஏத்துதுடா டேய் உட்காட்டா அமருங்கண்ணா ஏய் ஓ அண்ணன் வர்றவர் வந்திருக்காரு தம்பி அண்ணா வாங்க எப்படிண்ணா இருக்கீங்க எனக்கு நபர் பாருங்கப்பா சாமத்தோட உங்களை இருக்கீங்களா பார்க்காம என் மனம் ஏகுது பாரு ஏய் நல்லா சாப்பிடல சரியா தூங்கல என் பீமண்ணாவோ அர்ஜுன அண்ணனோ எதிரின்னு சொல்றாரு அவர் உள்ளத்தை பாடுறாரு உள்ளத்தை எவ்வளவு அருமையான உள்ளம் தம்பி வாய் நிறைய தம்பி தம்பி அண்ணா ஏய் அண்ணா ஆமா ஒண்ணும் வாங்க போகிறாங்க அண்ணா என் அண்ணன் அனைவரோ காலை கடன் முடிப்பதற்காக சென்றிருக்கின்றார் அப்போ நீங்க 5 பேர் அப்படி நல்லா தான் இருக்கீங்களா அண்ணா இல்ல காட்டுக்கு போனீங்களே ஆமா நல்லா உயிரோட தான் இருக்கீங்களா நான் கேட்டாரு பாரு. வந்த உடனே ரூம் இல்லை அண்ணா 5 பேர் நல்லா தான் இருக்கிறீங்களா உயிரோட தான் இருக்கிறீங்களா இல்ல காட்டு பொண்ணு செத்து தான் போயிடுது எங்க அண்ணன்டா அவரு நல்ல உள்ளம் கொண்டவர் நான் இது நினைக்கல புரியல தம்பி ஏய் ஓ கூட போந்தாதான் தம்பி அண்ணா கூட போந்தாதான் என் தம்பி சித்தப்பா புள்ளி ஆச்சு சித்தப்பா புள்ள. என் குழந்தை ஆச்சு குழந்தை ஆச்சு உன் குட்டியும் ஆச்சு ஏண்டா அண்ணன் வந்திருக்காரு வெகு தொலைவில் இருந்து வந்திருக்காரு அர்ஜுனாபுரத்துல இருந்து அண்ணனுக்கு தாக விட குடுறான் தாக விடனா தண்ணீர் இப்பதான் கிணறு வெட்டுறான் எத்துன்னு வரான் வாடா தம்பி அண்ணா பரவாயில்ல காட்டுக்கு அமிச்சாதான் மனசு கஷ்டம் நினைக்காதீங்க என்னண்ணா செய்வது ஏன்னா உங்களை பார்க்காம தான் என் முகம் சோறு அடிச்சு வந்துட்டோம்டாப்பா அண்ணா உங்களை பார்க்காம ஏங்கறேன்டா எல்லோருக்கும் ஒரு தலைவிதி இருக்குண்ணா எங்க தலைவிதி நான் பண்றது காட்டுல வந்து அலையணும் மரஜா தண்ணி அண்ணனுக்கு அண்ணா இதெல்லாம் சாப்பிடுங்கண்ணா என்ன பண்ணாவா மரஜா ஜலம் சாப்பிடுங்க ஒன்று சாப்பிடு வாயிலிருந்து இதாமா யாருக்கு செய்யலாமா